உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கும்பராசினா கோபுர கலசம் சொல்லலாம். இந்த கலசம்ன்றது உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தம் மாதிரி, அதுலேயும் இந்த சதய நட்சத்திரம் 100 மருத்துவர்களுக்கு நிகரான ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு அமைப்புடைய இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே உங்ககிட்ட பேச்சு அதிகமாக இருக்காது, செயலுடைய ரிசல்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சைலண்ட்டாக இருப்பீங்க, பட் களத்தில் இறங்கி உங்களுடைய திறமையை காட்டணும்னு நினைக்கும் பொழுது மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு பல விஷயங்களை செய்வீங்க. அந்த லெவலுக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அருமையான டேலண்டான ஒரு ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அவங்க எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, ஆனால் பாகுபட்சம் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்டவங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய 2ஆம் பாவம் குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனாலையும், லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும், வீடாக இருக்கிறதுனாலையும் எப்போவுமே குடும்பத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு ராசி. குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்க இவங்க. அவங்களுக்காக தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 7ஆம் பாவத்தில் சூரிய பகவானுடைய வீடுன்றதுனால நல்ல நட்புகள். எங்கே யாருக்கிட்ட பழகினாலும் இவங்கன்னா சூப்பர், இவங்க மாதிரி இருக்கணும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட பழகுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ராசி தான் இந்த கும்பராசி. அந்த கும்பராசிக்கு ஒரு சோதனை 7 சனி வந்ததிலிருந்து, பட் அந்த 7 சனிலையும் சில விஷயங்களை நீங்கள் மற்றவங்க சான்ஸே இல்லைன்ற அளவுக்கெல்லாம் சில வேலைப்பாடுகளை முடித்து அதை கடந்து வந்திருக்கிறீங்க. பட் என்னென்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து, இவ்வளோ பாடுபட்டு, இவ்வளோ உழைச்சி, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, இவ்வளோ நேர்மையாக இருந்து, பட் அதற்குண்டான ரிசல்ட் இங்கே கிடைக்கலன்றதை தான் வருத்தம். உங்களுடைய இடத்துல வேறு யார் இடத்துல இந்த எஃபோர்ட் போட்டிருந்தா அவங்க ரேஞ்ச் வேறு, அவங்க ரிசல்ட் வேறு. ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு மேலே தகுதிக்கு மீறிய ரிஸ்க்கு உழைப்பு போட்டும் கடனாளியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி நிறைய நாம் எவ்வளோ வருமானம் வந்தாலும் இங்கே ஏதாவது ஒரு ஒருத்தல கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, வீண் விரயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, தேவையில்லாத விரைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேலே போட்டால் அந்த பிஸ்னஸ் அப்படியே பார்த்தா ட்ராப் ஆகுது. அதே விஷயத்தை வேற ஒருத்தர் கைக்கு ஒப்படைச்சா அவங்க டாப் லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்முனையில் இருக்கிற மாதிரியவே இருக்கேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களோட யார் நட்பு வைக்கிறாங்களோ அவங்க நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் காட்டுற வழியில் போகிறவங்களும் நல்ல ரிசல்ட்டை சந்திக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஏன் நம்ம விஷயத்தில் தெய்வம் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மன வலி வேதனை. அப்போது கும்பராசிக்கு ஒரு விதத்தில் இந்த 5இல் இருக்கக்கூடிய குரு வக்ர நிலையிலேயே ரொம்ப நாளாக இறந்துட்டார். அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்பச்சனியாக சனி பகவான் 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டார். எப்போ அந்த இடத்துல உட்காந்தாரோ அப்போ இருந்தே குடும்ப ரீதியில் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. குடும்பத்துக்காக வாழ்ந்த உங்களை அவங்க புரிஞ்சிக்கலையன்ற ஒரு மன வருத்தத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பாதிப்பு பார்த்தா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு பாதிக்கப்பட்டது கும்பராசி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை ஆக்டிவேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இது உருவாக்கிடுச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை. அதிலையும் தாண்டி இன்றைக்கி பார்த்தா ஒரு பிரச்சனையை சரி பண்ணலாம், சால்வ் பண்ணலான்னு போனால் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் மற்றவங்க தயாராக இருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதாக தான் செய்கிறீங்க, மற்றவங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யார் மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி எங்கேயுமே நீங்கள் பேசலை. பட் அவங்களுடைய டாமினேட் எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. உங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நல்லதே சில நேரத்தில் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை மட்டும்தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஜெயிக்கணும், உங்களை டவுன் பண்ணணும், உங்களை வின் பண்ணணும், உங்களை கார்னர் பண்ணணுன்ட்டு பார்க்குற மாதிரியே சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா
யார் நமக்கு வேண்டியவங்க, நமக்குரியவங்க, நமக்கு சார்ந்தவங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் இறங்கி செய்தீங்களோ, கடைசியில் பார்த்தா அவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போது இதை விட ஒரு வலி வேதனை வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாச்சு. அப்பேற்பட்ட கும்பராசிக்கு மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புறத்தில் செவ்வாய் பகவான் பலமான ரீதியில் இருக்கிறார். ஆட்சி பெறக்கூடிய அருமையான நிலைமை 2ஆம் பாவத்தில். அடுத்தது சுக்கிரனும் உங்களுக்கு வந்து 3ஆம் பாவத்தில் அருமையாக, அதாவது 2ஆம் பாவத்தில் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. 3ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று ஆட்சியை அடைஞ்சு அவரும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட வந்து 19 நாள் அதே இடத்துல தான் அந்த மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கிறாரு. அடுத்தது சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஆட்சி நிலையில் தான் இருக்கார். அப்போ இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம். பட் இங்கே என்ன, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு தான் உங்களை அப்படியே பிரேக் பண்ணுறார், உங்கள் வேகத்தை குறைக்கிறார். அப்போது இங்கே என்ன நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வேகத்தை நீங்கள் அதிகரிக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் சனி உங்களுடைய செயல்களையும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம், பண வருமானத்தை கொஞ்சம் தடை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எப்போ இந்த இடத்துக்கு வராரோ, ஆட்சி அமைப்பில் வராரோ, அப்போ உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறுது. அப்போ பாசிட்டிவாக மாறும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வேகத்தை அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும். எந்த இடத்துலையும் நாளைக்கு செய்யலாம் ஒன்றுட்டு எடுத்து வைக்கக்கூடாது, அது இன்றைக்கே நீங்கள் முடிக்க பார்க்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரிசல்ட்டை சந்திக்க முடியும். அதனால் அந்த ஸ்பீடை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இது பண்ணால் போதும், கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதத்தில், அது குறிப்பாக நவம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பட் இந்த மன உளைச்சல் ஒரு பக்கம் ஏன் இப்படி அதிகமாக இருக்குன்ட்டு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். பட் இந்த மன உளைச்சலை நிறைய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இல்லை, சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும். உங்களை சுற்றி ஆகாதவன் யார், உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவன் யார், உங்களை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறவன் யார், இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் 10 உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும், பட் எது பாசிட்டிவ்னு ஒன்று உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுத்துட்ருப்பார். அதனால் இந்த காலகட்டங்களை அனுபவபூர்வமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் பலமாக இருக்கும். தயவுசெய்து நெகட்டிவை எடுத்து உங்களை நீங்கள் ட்ரா பண்ணிக்காதீங்க. நடந்த நெகட்டிவை நினச்சி இப்போ கிடைக்கிற பாசிட்டிவ் மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் உங்களை மாதிரி அக்கறையோடு இருந்தவங்க யாரும் இல்லை. பட் அந்த அக்கறையும் தாண்டி சில பிரச்சனைகளை சந்தித்தவங்க கும்பராசி என்பர்கள். அந்த பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது பிள்ளைகள் அழகாக பெற்று நல்ல வைரக்கல் மாதிரி அவங்களுக்கு ஜொலிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல டேலண்ட்டு, திறமை எல்லாம் இருந்தும் அவங்களுக்குண்டான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமைய மாட்டேங்குது. இன்றைக்கி நாளைக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு, என்னன்னே தெரியல. இந்த குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த குழப்பத்துக்கு உகுந்தவாறு அருமையாக உங்களுக்கு அருமையான வாய்ப்பு, திருமண அமைப்பு அமையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. ரொம்ப நாள் திருமணம் செய்து அந்த பிள்ளைக்கு புத்திரபாகியம் இல்லையன்ற வருத்தம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ராங்காக இறங்குனீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கலாம். அந்த ரிசல்ட் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். கும்பராசிக்கு அந்த லெவலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. பிள்ளைகளுடைய எஜுகேஷன் ரீதியில் எதிர்பார்த்த மார்க் வரலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல கை கொடுக்குற ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய வேலை இழப்பு, ஏன்னா நீங்கள் வேலையில் நல்ல வேலை செய்வீங்க, கஷ்டப்படுவீங்க, உண்மையாக இருப்பீங்க. பட் அந்த இடத்துல விட்டால் நீங்கள் நல்ல லெவலுக்கு போயிடுவீங்கன்ட்டு உங்கள் மேலே தேவையில்லாத பழிகளை போட்டு உங்களை பிரேக் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்திருக்கும். அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க போகிறீங்க. அந்த இடத்த நல்லா ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் இந்த நேரத்தில் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு தான் நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே அழகாக ஸ்மூகமாக அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளியர் பண்ணி வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியங்க அவ்வளோதான், உன்னால் முடியாது, உன்னால் செய்ய ஆகாது அப்படின்ட்டு யார் எதை சொன்னாலும் தூக்கி எறிஞ்சிடுங்க. காதலியே போட்டுக்காதீங்க. ஸ்ட்ராங்காக இறங்கி போல்டாக செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல நீங்கள் ரிசல்ட்டை சந்திப்பீங்க. பெரிய லெவலில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கும்பராசி பெண்கள் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்களை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு யார் துரோகம் நம்பி ஏமாறக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்திருந்தாலும் அந்த இடத்துல அதையும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காலமாக இது மாறப்போகுது. கவலைகள் வேண்டாம். திருமண வாழ்க்கையில் பலவித சோதனைகள் இருந்தாலும் அதையும் கடந்த சாதனையாக்கி ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக நிற்பீங்க.
100% இது நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் உடல் ரீதியில் பல பிரச்சனைகளை சந்தித்தவங்க கும்பராசி என்பவர்கள் தான். அந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல தெளிவான ரிசல்ட்டை அடைய போகிறீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் உடன் பிறந்தவர்களுக்காக நிறைய நல்லது செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களும் நீங்கள் தான். அதனால் மன உளைச்சலுக்கால எத்தனையோ நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களும் நீங்கள் தான். அதிலிருந்து விடுபட போகிறீங்க, நல்ல ரிசல்ட்டை தர போகிறீங்க. கடன் சுமைகள் தீரப்போகுது, தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாக்க போகிறீங்க. உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் சந்தித்ததும் கும்பராசி தான். அந்த நிலையிலேருந்து மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக மாறும். அதனால் எந்த கவலையும் பட வேண்டாம். கவலையை தூக்கி ஓரமாக அனுபவமாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பலத்தை, உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யுங்க. இப்போ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்து எது செஞ்சாலும் பெரிய லெவலில் ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். திருமண முயற்சி கைகூடும். புத்திர பாக்கியம் நீண்ட நாள் தடை நீங்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது. மே மாதம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒன்ஸ் பாருங்கள். ஏன்னா நான் சொன்னது கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கொண்டுள்ளது, 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் வேலை செய்யும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுத்திங்கன்னா மாபெரும் மாற்றங்களும் திருப்பங்களும் வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.